உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். பிறக்கவிருக்கக்கூடிய இந்த பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்கும், என்னவெல்லாம் பண்ண போதும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு. கன்னி ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் முதல் ஒரு 2 மாதம் ஒரு மாதிரியும், அடுத்து கொஞ்சம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரியுமான அமைப்பாக தான் இருக்குது. ஆனால் முதல் ஒரு 4 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கலக்கங்கள் எட்டி பார்க்கலாம். என்ன மேடம், நான் என்ன மேடம் பண்ணுறது, கொஞ்சம் கலக்கங்கள் எட்டி பார்க்கலாம். கவலைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. நிறையா வேலை பளு, தூக்கமே இல்லை. நான் போன மாதத்துலேருந்து கண்ணியே சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதம் ரொம்ப, அதுவும் ஏப்ரல் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். தூக்கத்துக்கு நேரம் இருக்காது, எந்திரிக்க நேரம் இருக்காது. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு தெரியாத அளவுக்கு காலம் உங்களை ஓட வைக்கும். ராசிநாதன் ஆரம்பிக்கும் போதே வலு குறைவாக இருக்கார். எல்லா வருடமும் அப்படி தானே இருப்பாருன்னா எல்லா வருடமும் அப்படி தான் இருப்பார். பட் இந்த வருடம் இருக்கக்கூடிய ஆளுமை சனியோடு சூரியனோடு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் என்ன பண்ணாலும் பலன் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். உடல் ரீதியாக பிரச்சனை எட்டி பார்க்கும். உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, உறவுகள் ரீதியான பிரச்சனை, ஸ்பவுஸுக்கு ஓட முடியல, எனக்கு ஓட முடியலன்ற மாதிரி. ஏன்னா ஆசைப்பட்டு சனி உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு பார்க்குறாரு. நான் என்ன பண்ணட்டும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். கண்டக சனியாக இருக்குது. பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். ஆனால் அதே ஜூலை மாதம் தாண்டிச்சு அப்படின்னா குரு அப்படியே உட்காந்து உச்ச குருவாகி 11ஆம் இடத்தில் அமர்வார். லாபத்தை எல்லாம் கொடுப்பார். 11ஆம் இடத்துல அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்போம். முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு போவீங்க. புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் 3ஆம் இடம், அதெல்லாம் தேடி வரும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும். நிறைய நல்லவை எல்லாம் கூடி ஒரு புது தொழிலில் இறங்குவீங்க. அது மூலமாக சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. எகேன் அப்படியே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு குருப்பார். வேறு என்ன வேணும் சாமி, சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல காலம்தான். அப்படியே 7ஆம் இடத்திற்கு குருப்பார்வை. ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கணவருக்கும் உங்களுக்குமான ஒரு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே சரியாக போகும். இல்லை கணவர் ஆசைப்படுற விஷயம் சரியாகும், இல்லை எதிராளி ஆசைப்படுற விஷயம், பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது எல்லாம் ஜூலைக்கு மேலே கண்டிப்பாக குரு பார்வையில் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். சனி இருக்கும்போது கூடயே இருக்கிறவன் குழி பிரிப்பான். உங்கள் கூடயே பேசிகிட்டு இருப்பான். உள்ளே போயிட்டு அவன் நம்பாத, அவன் மோசம்னு சொல்லிட்டு வந்துடுவான் யாருக்கும் தெரியாமல். உங்கள் மேலே நல்ல மதிப்பு மரியாதை வச்சுருக்கவங்கலாம் அப்படியே கெடுக்கிறதுக்கான சூழலை சனி உருவாக்குவார். எப்படி நீங்கள் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதாங்க சனியோட வேலை. இங்கே வார்த்தைகளை எப்படி விடுறீங்க, என்ன மாதிரி அடுத்தவர்களை எதிர்கொள்கிறீர்கள் அப்படின்றது தான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அவர் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மந்த நிலை அதிகரிக்கும். அப்புறம் பார்த்துக்கலாமேன்ற எண்ணம் வரும். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் சொல்கிறத யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அறிவழின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் தான் சொல்லுவேன், தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய கன்னி. ஆனால் அதுக்கப்புறம் ஆமாம்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரும். இந்த தடவை அதுக்கு பெட்டர் அமைதியாக இருந்துருது. நம்ம என்ன சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு புரியாது. புரியறதுக்கான மென்டாலிட்டி அவங்களுக்கு கிடையாது. அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் தடவை கன்னிராசிக்காரங்க. நிறைய துரோகிகளையும் எதிரிகளையும் சந்திக்க வேண்டிய சூழலாக இருக்குது. கவனமாக இருக்கணும். போராடி வெற்றி பெற வேண்டியிருக்கும். தொடர்றதெல்லாம் வெற்றி தான். அதுவும் ஜூனுக்கு மேலே, ஜூன் வரைக்கும் தான். ஜூனுக்கு அப்புறம் அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கன்னிக்கு உண்டு. புரிஞ்சா? நிறைய நல்லவே வரும். போராடி வெற்றி. போதுன்ற அளவுக்கு வாழ்க்கை புரட்டி போட்ட அமைப்பெல்லாம் மாறி குதூகலமாக இருக்கும். வெளிநாடுக்கு போகணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் ஒரு செக்கு.
யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தரகு ஏஜென்ட்ஸ் பண்ணுறீங்களோ அவர்களெல்லாம் கவனம். குடும்ப தரசிகள், வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கோ கர்மா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டகச்சனி அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். கர்மாவை சந்திப்போம். அதனால் மென்டலி ரெடி ஆகிக்கோங்க. என்ன வித்யா மேடம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நான் தடவை முடிவு பண்ணிட்டேன். நான் நல்லதுன்னு சொல்லி தேவையில்லாமல் நான் அதுக்கு திட்டு வாங்கணும். இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லிவிடுவோம். 2-3 மாதமாக நான் முடிவு பண்ணிட்டேன் மென்டலி. அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். ஜூலைக்கு அப்புறம் சூப்பராக இருக்குப்பா. ஜூலை வரைக்கும் தான் கொஞ்சம் தேவையில்லாமல் யார்ட்டும் சண்டைக்கு போகாதீங்க. யாரையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை யாரையும் நம்ப வைக்கிறதுக்கோ நீங்கள் பிறக்கல. கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே தள்ளி விடும் காலம். போகிற வீடும் அடுத்து செவ்வாயோட வீடு கோவமாக வரும். ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் கோவம் வெறி ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து வரும். ஒன்றும் சொல்ல முடியாது. ஜூனுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடும். நிறைய இடம் மாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம், வண்டி மாற்றம் எல்லாம் உண்டு கன்னிக்கு. பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க. வேலைக்கு போகக்கூடிய கன்னிராசிக்காரங்க மட்டும், ஏன்னா வேலையை தான் சனியை இண்டிகேட் பண்ணுது. பிஸ்னஸ் எல்லாம் சூரியன் சனி காம்பினேஷனில் வந்துடும். அப்போ வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் வேலையை விடலாமான்னு யோசிப்பீங்க. உடல் அசதியால் விடலாமான்னு யோசிப்பீங்க. விபத்து, கண்டம், மருத்துவ செலவு அதிகரிக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஆரோக்கியத்துக்கு 200, 300, 400 இல்லை 1000 விழுக்காடு கவனம் கன்னி. ஏதாவது நுரையீரல் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரீத் பண்ணுறதுல பிரச்சனை வரலாம். யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம். அடி வயிறு, மைக்ரேன், தலைவலி. கண்ணாடி போடாத கன்னிராசிக்காரங்க கண்ணாடி போடுவீங்க. ஒற்றை தலைவலியில் அவஸ்தைப்படுவீங்க. இந்த தடவை கால் அடிபடும். கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். போயிட்டு வர இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கால் ஸ்லிப்பாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 2 மாதமாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். கன்னிராசிக்காரங்க காலை பத்திரமா பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. கால் வலி சில பேருக்கு மொட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதெல்லாம் நடக்கும். இப்போயே கன்னிராசிக்காரங்க பேசிட்டு இருக்கும்போதே வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பாரபட்சமே இல்லை, எல்லாருக்கும் இருக்கும். சனிக்கெலாம் பாரபட்சமே பார்க்க தெரியாது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குலதெய்வம் மட்டும்தான், வேற வழியே கிடையாது. குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நரசிம்மரையும் பிடிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் நற்பலனை அடைவீர்கள். படிக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது ஆரம்பிக்கும் போதே. அடுத்து 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. முயற்சி பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். கன்னி ராசிக்கார குழந்தைங்க இல்லை 20 வயதுலேருந்து 40 வயது கூடியவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு அந்த தடவை ஜெயிப்பீங்க. கவர்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கன்னிக்கு உண்டு. அதனால் அதை பற்றியெல்லாம் பெருசாக கவலையப்படுவேன். நான் சூப்பராக இருக்க போது நிலைத்த தன்மை அடைய போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல உட்காந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்ல காரியம் நடக்க போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நல்லவை கூடி வரப்போகுது. 20 வயதுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் மூலமாக பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. கன்னிராசிக்கார பிள்ளைங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த தடவை காதல் திருமணம் நடக்கும். ஆனால் கவனம், 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவ்வளோ நல்லதாக நடக்காது. நம்மளுக்கு பழகிறவங்ககிட்ட 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, பழகுங்க, கவனமாக இருங்க. வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திரும்ப ஆனால் அதோட அதிகமாக 3 மடங்கு அதிகமான லாபத்தில் வேலை கிடைக்கும். ஃபாரினில் இருந்தீங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. இங்கே இருக்கவங்க ஃபாரின் போக முடியுமானா முடியாது. கொஞ்சம் சிரமம் தான். செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி அதுக்கு தோற்று போய் அதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக, ஆனால் இப்போதைக்கு இல்லை. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை ஃபாரின் போயிட்டு வந்துடுவீங்க. 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காருல்ல, கண்டிப்பாக இந்த வருஷம் ஏப்ரல் 14 அடுத்த ஏப்ரல் 14 கண்டிப்பாக போய் சுற்றிட்டு வந்துடுவீங்க. அதுவும் எகெயின் ராகு வந்து 10ல் வரும்போது, காலபுருஷனுக்கு 10ல் வரும்போது இன்னுமே சூப்பர். அது உங்களுக்கு 5ஆம் வீடாக வரும். அப்போ நிறைய கண்டிப்பாக 100 விழுக்காடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைங்களுக்காக போயிட்டு வருவீங்க, குழந்தைய பார்க்க போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது கன்னிக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் கவனம். ஹெல்த்து தான், ஹெல்த்து மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் தீரும். கைமேல் பலன் கிடைக்கும், கடன் கிடைக்கும். முதல்ல தொழிலை விரிவுபடுத்துவீங்க, தொழில் முன்னேற ஆவீங்க. நிறைய பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் 7ஆம் இடம் சனியோட பிடியில் இருக்கால, கொஞ்சம் மனைவிக்கோ உங்களுக்கோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கல. அவங்க ரொம்ப தலையிடுவாங்க. அது சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இல்லை கணவனாக இருந்தால் அவர்கள் தலையிடுவார்கள், அது சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதுவே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். என்னை விட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணும், ஆனால் விட முடியாது. கட்டுண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாம் ஜெயிச்சிடுவீங்க. நிறையா கேட்டது கேட்ட மாதிரியே கிடைக்கும்.
ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல, கிட்னி சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கு? கன்னிராசினியர்களுக்கு. கன்னிராசினியர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு. அதுவும் சக்கரத்தால் வரக்கூடிய நரசிம்மர் வழிபட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். இல்லையா, வெறும் நரசிம்மரை புதன்கிழமை போய் பார்த்துட்டு வரக்கூடிய, பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்விலும் தேனாய் தித்திக்கும். வச்சுட்டு அது ஒரு 4 பேருக்கு கொடுங்க. நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா, வீட்டில் நரசிம்மர் ஃபோட்டோ தான் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு புதன்கிழமை ஒரு பானகம் கரைச்சி ஒரு வெள்ளத்தையும் புளியும் கரைக்க எவ்வளோ நேரம், லெமனை கரைக்க அவ்வளோதான், 5 நிமிஷம் தான் வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளம் கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சங்கடங்கள்லாம் தீர்ந்து போகும். முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய காவல் தெய்வங்களுக்கு நிறமாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. நிறைஞ்ச மாலை போடுங்க, கண்ணுக்கு நிறையணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய வீடு. ஃபினான்ஷியலாக சுகத்தில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு சுக்கிரன் தேவை. கொஞ்சம் பூ மாலை வாங்கி போடுங்க. எல்லாம் நான் காரகத்துவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கன்னிராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் காத்திருக்கிறது இந்த 2026 வருட பராபவ வருடத்தில்.